திருப்பரங்குன்றம் விஷயம் எடுத்துக்கிட்டா கூட, இப்ப பாருங்க விஜய் பேசியிருந்தாருன்னா, அவரோட வோட் பேங்க் அப்படிங்கிறது சிறுபான்மையர் மக்களுக்கு கொஞ்சம் அதிகரிச்சதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. அத வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் எங்களோட முதன்மையான ஒரு கேள்வி பிளஸ் கருத்தாவுமே இருக்கு. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் அதிமுக கூட்டணிக்குள்ள இழுத்து வச்சு புடிச்சு வச்சு பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து இங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் எம்எல்ஏக்களாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. பட் அதே மாதிரி தான் விஜயும் இழுக்க பார்க்குறாங்கிறது கருத்து வந்து முன்னாடி ரொம்ப நிறைய இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து விஜயே அது போன மீட்டிங்ல சொல்லிட்டாரு. அழுத்தம் இருக்கு, இருந்தாலும் வந்து நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாலுமே, விஜய் வந்து இதை பற்றி பேசியிருந்தாருன்னா அவரோட செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ், அதாவது ஜென்ரல் ஓட்டர், ஒரு பொதுவான ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த ஓட்டர்ஸ் முன்னாடி அவருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. வெறும் ரசிகர்கள் ஓட்டு தான் இருக்கு, விஜய்க்கு ரசிகர்கள் ஓட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத மீறி அவரோட ஓட் பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து விஜய் எடுக்கல. நாம எல்லாருமே பேசிட்டு இருப்போம், ஆனா விஜய் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து நாம பார்த்துட்டோம் விஜய் நோக்கி. விஜய் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நமக்குமே அந்த விமர்சனம் இருக்கு.